ஓம் சாந்தி. 4/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராயல் குலத்தின் ராயல் மாணவர்கள். உங்களுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் அனைவரும் ராயல் குலத்தினுடைய ராயல் மாணவர்கள். உங்களுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: விநாச நேரத்தில் கடைசி பேப்பரில் யார் தேர்ச்சி பெறுவார்கள்? அதற்கான முயற்சி என்ன? கடைசி நேரத்தில் கடைசி பேப்பரில் யாரால் தேர்ச்சி பெற முடியும்? அதற்காக இப்பொழுதிலிருந்து எத்தகைய முயற்சி தேவை? பதில்: யாருக்கு பாபாவை தவிர பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருளும் நினைவிற்கு வரவில்லையோ அவர்கள்தான் கடைசி பேப்பரில் தேர்ச்சி பெற முடியும். மற்ற பொருட்கள் நினைவிற்கு வந்ததென்றால் தேர்ச்சி பெற மாட்டார்கள். இதற்காக எல்லையற்ற முழு உலகத்திலிருந்தும் பற்றுதலை நீக்க வேண்டும். சகோதரன் என்ற உறுதியான நிலை வேண்டும். தேக அபிமானம் உடைந்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நீங்கள் உயர்ந்த குலத்தில் ராயலான மாணவர்கள். எனவே ராயல் மாணவர்களின் நடத்தை ராயலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு கருவியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அமைதியின் பரிசு கிடைக்கிறது. அதுவும் ஒரு பிறவிக்கு இல்லை, பிறவிகளுக்கும் கிடைக்கிறது. குழந்தைகள் பாபாவிற்கு எப்படி நன்றி சொல்வார்கள்? பாபா அவரே வந்து கைகளில் சொர்க்கத்தை கொடுக்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, சரீரத்தை விடும் பொழுது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வசீகரண மந்திரம் நினைவில் இருக்க வேண்டும். மன்மனா பவ எனக்கூடிய மனதை வசப்படுத்தக்கூடிய இந்த வசீகரண மந்திரம் நினைவில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. பாபா, நாங்கள் தங்களிடம் வந்துவிட்டோம், அவ்வளவுதான். இப்படி பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பைகள் அனைத்தும் எரிந்துவிடும். குப்பைகள் ஆத்மாவில் இருக்கிறது என்றால் சரீரத்திலும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பிறவிகளுக்கான குப்பைகள் அவை அனைத்தும் எரிய வேண்டும். எப்போது உங்களுடைய குப்பைகள் அனைத்தும் எரிந்து விடுமோ அப்போது உலகமும் தூய்மையாகிவிடும். எப்படி நன்ஸ் சேவை செய்கிறார்களோ அதே போன்று நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் நிறைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் முன்னேறும் கலைக்கான வழியை சொல்கிறீர்கள். ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதிக குஷி இருக்கும். மேலும் விக்கர்மங்களும் விநாசமாகும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுப்பது மிகவும் சகஜமாகும். ஆனால் நிறைய குழந்தைகள் தவறு செய்கிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கடைசி நேரத்தில் தேர்ச்சி பெறுவதற்காக இந்த சரீரம் மற்றும் உலகத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, மிகவும் தைரியத்தோடும் அன்போடும் அனைவருக்கும் இரண்டு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஞான ரத்தினங்களின் மூலம் பையை நிரப்பி தானம் செய்ய வேண்டும். முட்களை மலர்களாக மாற்றுவதற்கான சேவை கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
வரதானம்: பாபா மற்றும் சேவையில் மூழ்கியிருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரியாகுக. பாபா மற்றும் சேவையில் மூழ்கியிருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரியாகுக. விளக்கம்: எங்கு சேவையின் உற்சாகம் இருக்கின்றதோ அங்கு பலதரப்பட்ட விஷயங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம். ஒரு பாபா மற்றும் சேவையில் மூழ்கியிருந்தால் தடைகளற்றவராக, நிரந்தர சேவாதாரியாக எளிதாக மாயாஜீத் ஆகிவிடலாம். நேரத்திற்கு தகுந்தாற்போல் சேவை செய்யக்கூடிய விதம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மேலும் மாறவும் செய்யும். இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை. ஆனால் இது உயர்ந்த செயலாக இருக்கிறது. ஆகவே எங்களையும் உதவியாளர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் தானாகவே சொல்வார்கள். இது நேரம் அருகாமை வருவதற்கான அடையாளமாகும். எனவே நன்றாக ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: முழுமைத்தன்மையின் மனநிலையில் நிலைத்திருங்கள். இயற்கையின் குழப்பங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் மேகக்கூட்டங்களாக அனுபவமாகும். முழுமைத்தன்மையின் மனநிலையில் நிலைத்திருங்கள். இயற்கையின் குழப்பங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் மேகக்கூட்டங்களாக அனுபவமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.